எல்லாருக்கும் வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்திய பங்கு சந்தைகள்ல ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்த போற ஒரு முக்கியமான விஷயம் நேத்து ராத்திரி நடந்திருக்கு. ஆமா, போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இதனால மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும், நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்லயே விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட 150 புள்ளிகளுக்கு மேல ஒரு பெரிய கேப் டவுன்ல ஓபன் ஆக போறதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு தான் நாம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த போர் பீதி எப்படி சந்தைகளை உழுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தை ஏன் திடீர்னு தோல்வி அடைஞ்சது, இதனால உலக சந்தைகள் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு, நாம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய டேட்டா என்ன, கடைசியா அடுத்து என்ன நடக்கலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசலாம். பாருங்க, போன வாரம் வரைக்கும் எல்லாம் சரியாயிடும், ஒரு அமைதி நிலவுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த வார இறுதியில ஒட்டுமொத்த நிலைமையும் தலைகீழா மாறிடுச்சு. இப்போ நேரடி மோதல் வரலாம்ங்கிற ஒரு அச்சம் உருவாகி இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போர் நிறுத்தம் வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனா வார இறுதியில ஒரு 20 மணி நேர பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. இப்போ இன்னைக்கு காலையில பார்த்தா ராணுவ ரீதியான ஒரு ஆக்ரோஷமான நிலைப்பாட்டுக்கு 2 நாடுகளும் வந்திருக்கு. சரி, இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சது? அதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் தான். அந்த 2 விஷயத்திலையும் 2 தரப்பும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அது என்னன்னு பார்க்கலாம். பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது முடிஞ்சதும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எந்த உடன்பாடும் எட்டப்படல, இது அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் ரொம்ப மோசமான செய்தி அப்படின்னு. இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு காரணமான அந்த 2 முக்கியமான கருத்து வேறுபாடு இதுதான். அமெரிக்கா என்ன கேட்டதுன்னா, ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டங்களை முழுசா நிறுத்தணும், அப்புறம் ஹார்முஸ் ஜலசந்திய உலக வர்த்தகத்துக்கு எந்த தடையும் இல்லாம திறந்து விடணும்னு கேட்டாங்க. ஆனா ஈரான் இந்த 2க்குமே சம்மதிக்கல. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது பத்தாதுன்னு எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஈரான் சட்டவிரோதமா வரி வசூலிச்சு உலகத்தையே மிரட்டுது, கடல் கன்னி வெடிகளை வச்சு பயத்தை உருவாக்குதுன்னு அவர் சொன்னது பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இது வெறும் பேச்சோட நிக்கல. அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அறிவிச்சிட்டாங்க. அதாவது ஹார்மூஸ் ஜலசந்திக்குள்ள போற எல்லா கப்பல்களையும் அமெரிக்க கடற்படை தடுக்கும். ஈரானுக்கு பணம் கட்டின கப்பல்களை நிறுத்தும். அங்க இருக்கிற கடல் கன்னி வெடிகளை அகற்ற போறாங்க. இதுக்கு மேல ஈரான் ஏதாவது கப்பலை தாக்கினா நேரடி ராணுவ நடவடிக்கை இருக்கும்னு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்த்தபடியே இந்த செய்தி வந்ததும் உலக சந்தைகள்ல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. நாம தூங்கிட்டு இருந்த சமயத்துல குளோபல் மார்க்கெட்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கச்சா எண்ணெய் விலை. இதுதான் இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரே ராத்திரியில 8.5% விலை ஏறி இருக்கு. இப்போ WTI கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $105 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பணவீக்கத்துக்கு ஒரு பெரிய சவால். அடுத்தது மார்க்கெட்டோட பை குறியீடுன்னு சொல்ற விக்ஸ். போன வெள்ளிக்கிழமை 19ல இருந்த விக்ஸ் இப்போ 4% உயர்ந்து 22.5க்கு போயிருக்கு. அதாவது மார்க்கெட்ல பயம் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே செக்கச்சவல்னு இருக்கு. டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக்னு 3மே 1-2% வரைக்கும் சரிவுல இருக்கு. இது ஒரு நெகட்டிவான தொடக்கத்தை காட்டுது. சரி, இது எல்லாமே குளோபல் மார்க்கெட். இப்போ நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு வருவோம். இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நிலைகள் மற்றும் டேட்டா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டெக்னிக்கல் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிஃப்டிக்கு உடனடி சப்போர்ட் 23,800ல இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ஏறினா 24,300 முதல் 24,350 வரை ஒரு பெரிய தடையா இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 55,300 சப்போர்ட் ஆகவும் 56,400 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். இந்த லெவல்ஸை கவனமா பாருங்க. இந்த டெக்னிக்கல் லெவல்ஸை ஆப்ஷன்ஸ் டேட்டாவும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஆப்ஷன்ஸ் செயின் படி 24,500ல அதிகமான கால் ரைட்டிங் இருக்கு. அதாவது அது ஒரு வலுவான தடையா இருக்கு. அதே மாதிரி 24,000 ஒரு முக்கியமான சப்போர்ட்டா செயல்படும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 27 நாளா தொடர்ச்சியா வித்துக்கிட்டே இருந்த FIS, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், போன வெள்ளிக்கிழமை முதல் முறையா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 670 கோடியும் நம்ம DIIs 410 கோடியும் வாங்கியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. கேஷ் மார்க்கெட்ல அவங்க வாங்கியிருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல அவங்களோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. அங்க அவங்களோட 78% பொசிஷன்ஸ் ஷார்ட் சைட்ல, அதாவது மார்க்கெட் சரியோங்கிற பக்கம் தான் இருக்கு. சோ கேஷ் மார்க்கெட் டேட்டாவை மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. சரி, இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்கும்? நாம எந்த விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்? இனி வரப்போற நாட்களுக்கு சந்தையின் போக்க இந்த 3 விஷயம் தான் தீர்மானிக்கும்.
ஒன்னு, அமெரிக்கா சொன்ன மாதிரி முற்றுகையை செயல்படுத்துமா? ரெண்டாவது, இதுக்கு ஈரான் ராணுவ ரீதியா பதிலடி கொடுக்குமா? மூணாவது, இந்த சம்பவங்களுக்கு ஏத்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை எப்படி ஏறி இறங்குது? இதை நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். ஒரே வார இறுதியில அமைதி வருங்கிற நம்பிக்கையில இருந்து போர் வருமோங்கிற அச்சத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலைய சந்தைகள் எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல நான் பகிர்ந்துக்கிற எல்லா தகவல்களும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். நான் ஒரு செபி பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம். நன்றி.